வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பா ஒருத்தங்களுக்கும் பிடிக்காம இருக்காது, ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யறது ஈஸியா அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்மளுக்கு பெருசா பொருட்கள்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டுல இருக்க பொருள்லயே வச்சு ஈஸியா செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல நான் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோசை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை கூட சேர்த்திடலாம். அடுத்தது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு 7ல இருந்து 9 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்தது நம்ம கூட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திடலாம். அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திடலாம். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனா நான் இப்போதைக்கு தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன். நீங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் கூட வரும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. கடைசியா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா நம்ம கையை விட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸ்லயே நல்லா லைட்டா தண்ணி வரும், அதனால அதுவே கொஞ்ச நேரத்துக்கு போதும். நல்லா பெரட்டினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா போண்டா மாவு பிசைகிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் தண்ணி ஊத்தாமே நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்தோன்னா அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிட போகுது, இது மாதிரி கரெக்டாக இருக்கணும். அடுத்தது வானல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சிருக்க முட்டைக்கோசை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஷேப்ல தான் போடணும் அப்படிங்கறது இல்லை, நம்ம உதிரி உதிரியா கூட போடலாம், இல்லைன்னா வடை மாதிரியும் போடலாம். நம்ம கடைசியா எண்ணெய் பிரிச்சு விட தான் போறோம். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் வச்சிருந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்ப எல்லாமே நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துட்டு இது மாதிரி உதிரி உதிரியா பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம காளான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸ் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெய் கூட நீங்க ஊத்திக்கலாம். இப்ப இது கூட நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். ரொம்ப வதக்கிடாம லைட்டா வதக்கினா போதும். வெங்காயம் லைட்டா வதக்கணும்னு நம்ம வெங்காயத்துக்கு அளவா மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம்.
1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து முட்டைக்கோஸ்லயே மிளகாய் தூள்லாம் சேர்த்திட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு அளவா மட்டும் சேர்த்துனா கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாஸ் வந்து நம்ம வீட்லயே செஞ்சது, நீங்க கடையில வாங்கி கூட சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி சாஸ் எப்படி வீட்லயே செய்யறது அப்படிங்கறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க வேணும்னா. இப்ப இந்த தக்காளி சாஸ் ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 100 ml வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது லைட்டா அப்படியே கொதி வரட்டும். இப்ப வந்து இது கொதி வந்துருச்சு. இதுல வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கட்டிலாம் இல்லாம இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம கூட ஆட் பண்ணிடலாம். ஊத்திட்டு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு போட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்காகும். சோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துல நல்லா கொதி வரட்டும். இப்ப கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட காளான் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம கடைசியா வந்து மேல கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அத மேல தூவிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளோட ரோட்டுக்கடை காளான் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.